Bhagavad Gita chapter 2 20 sloka. न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणो न हन्यते हन्यमाने शरीरे. ஆன்மா என்றால் பிறப்பதோ இல்லை இறப்பதோ கிடையாது. அதே மாதிரி இப்போ இருக்கு நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆன்மா அப்படின்றது பிறப்பதற்காக இருப்பது கிடையாது. எப்பவும் ஒரே மாதிரி ஒரே நிலையில அழிவில்லாத நிலையில எப்பவுமே சனாதனமானது. அது அதை அழிக்கவும் முடியாது, யாரையும் அழிக்காது. இந்த தேகம் மட்டும்தான் நமக்கு அழிக்கப்படுது. இந்த தேகம் மட்டும்தான் அழியுது. ஆன்மா அப்படின்றது அதுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்றது தான் இந்த சுருக்கமான ஒரு மீனிங். இந்த ஆன்மா அப்படின்றதும் தேகி அப்படின்றதும் கடந்த காலமும் வருங்காலத்திலுமே இருக்காது. அப்படின்னா எப்பவுமே அது இங்கதான் இருக்கு அங்கதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்பவும் இதுக்கு பிறப்பு அப்படின்றது இல்லை, அழிவு அப்படின்றதும் இல்லை. இது எப்பவும் நித்தியமானது, சாஸ்வதமானது, சனாதனமானது. நம்ம எல்லாரும் கூட சனாதனமான நித்தியமான சாஸ்வதமான ஆன்மாலயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த மூக்கோ வாயோ கண்கள் கைகள் காதுகள் கால்கள் இது எல்லாம் நாம கிடையாது. இந்த உடல் அப்படின்றது அழிவு இருக்கு, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த தேகம் அப்படின்றது அழியுது, தேகி அப்படின்றது அழியாது. ஆன்மாவை தான் இங்க தேகின்னு சொல்றாங்க. உடல் அப்படின்றது தேகம், ஆன்மா அப்படின்றது தேகி. இங்க தேகம் தேகி இந்த ரெண்டுக்குமே நம்ம மீனிங் புரிஞ்சுக்கணும். உடல் அப்படின்னா தேகம், ஆன்மா அப்படின்னா தேகி. இந்த ஞானம் நமக்கு இருக்கு அப்படின்னா இதுதான் ஆன்ம ஞானம். இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து நமக்கு வந்த ஒரு அற்புதமான ஞானம். இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை சுயமா அனுபவத்தோட தெரிஞ்சுக்கிட்டு சுய அனுபவத்தோட தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆன்ம தத்துவத்துல நம்ம இருக்கணும். ஆன்ம தத்துவத்துல இருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யும் போதுதான் நமக்கு எந்த துக்கம் இருக்காது. உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய பௌதிக கடமைகள் எல்லாமே செய்யணும். அதே நேரத்துல ஆன்மாவுக்குரிய எல்லா விஷயங்களும் கூட நம்ம செய்யணும். அப்படின்னா பௌதிகமும் ஆன்மீகமும் சராசரியாக 50-50 இருக்கணும். இந்த ஆன்ம ஞானத்தை பத்தி எப்பவும் கூட நம்ம மறக்க கூடாது. நம்ம 24 hours பார்த்தோம்னா உடலும் மனசுக்கு மட்டும்தான் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம். அதுக்கு மட்டும்தான் எல்லா விஷயங்கள் செய்கிறோம். எல்லா ஞானமும் அதுக்கேற்பதான் நம்ம செய்கிறோம். ஆனால் ஆன்மாவுக்கும் நம்ம செய்யணும். அப்படின்னா பௌதிகத்துக்கு 50%, ஆன்மீகத்துக்கு 50% நம்ம நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆன்ம தத்துவத்தில் இருப்போம். ஆன்ம தத்துவத்தில் இருப்பது தான் சரியான வாழ்க்கை முறை.